மனம் மாறும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயாராகிறதா? சைபர் அட்டாக் திட்டத்தில் ரஷ்யா, முப்படைகளுடன் தயாரான பிரிட்டன். ட்ரம்ப் வருகையால் பதறும் கனடா, மெக்சிகோ, தப்பித்த சீனா. லெபனானைச் சேர்ந்த ஆயுத குழுவான ஹெஸ்புல்லாவுடனான மோதலை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து விவாதிக்கிற இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஒப்புதல் கிடைத்தது அப்படின்னா அடுத்த 60 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் அப்படின்னும், லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படுவதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதே போல ஹெஸ்புல்லா அமைப்பு லிட்டனி ஆற்றினுடைய தெற்கு பகுதியிலிருந்து அதன் படைகளை திரும்ப பெறுவதும், அதற்கு பதிலாக அங்கு லெபனானுடைய இராணுவ படைகள் நிறுத்தப்படும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில காலமாகவே தொடர்ந்து மோதல் தான் நிலவி வருகிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வரதற்காக அமெரிக்கா தீவிரமாக முயன்று வர நிலையில தான் அது சில நாட்களில் கையெழுத்தாகிற சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமா இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையேயான போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற சூழலும் உருவாகி இருக்கு. லெபனானை சேர்ந்த இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் உடனான போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முதற்கட்ட ஒப்புதலை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அளித்துள்ளதாகவுமே சொல்லப்பட்டு வருகிறது. அதே நேரம் இந்த ஒப்பந்தத்தில் சில விஷயங்களில் இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதால இஸ்ரேலுக்கு கவலை அளிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறதாகவும், இந்த ஒப்பந்தம் எப்படி முடியும் அப்படிங்கிறதுல தெளிவில்லாத சூழலும் நிலவி வருது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு. இரு புறங்களிலும் தாக்குதலை நிறுத்துதல், இஸ்ரேல் பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்ட இடத்தில் லெபனானுடைய படைகளை நிறுத்துவது, தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பஃபர் ஜோனை கைவிடுவது, போர் நிறுத்த நடவடிக்கைகளை கண்காணிக்க அமெரிக்கா தலைமையில் 5 நாடுகள் கொண்ட குழு அமைப்பது உள்ளிட்ட விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கதா சொல்லப்படுகிறது. இதற்கு இஸ்ரேல் முழு மனதாக ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறதால இதுல பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுமே உலகளாவிய அளவில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்து மீது சைபர் தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாகவும், ரஷ்யாவுடனான இராணுவ ரீதியிலான மோதல் மட்டுமின்றி ஒரு மறைமுகமான சைபர் யுத்தமும் நடைபெறும் அப்படின்னு பிரிட்டனுடைய தொழிலாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் லிஸ் கெண்டால் சமீபத்தில் தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவை எதிர்த்து போரிட பிரிட்டனுடைய படைகள் தயார் நிலையில் இருக்கிறதா மூத்த பிரிட்டன் இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறது பதட்டத்தை அதிகரிச்சிருக்கு. பிரிட்டன் நாட்டினுடைய கூட்டுப்படைகள் துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராப் மார்கோவான் சமீபத்தில் இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினர்கள் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருந்தார். அப்போது ரஷ்ய இராணுவத்தை எதிர்த்து இங்கிலாந்து இராணுவம் போரிட தயாராக இருக்கு அப்படின்னும், இன்னைக்கு இரவே போரிடுறதுக்கு உத்தரவு கொடுத்தா கூட பிரிட்டன் இராணுவம் போராடும் அப்படின்னுமே அவர் சொல்லியிருந்தார். இதே போல படையெடுப்பு நடந்தாலுமே கூட பிரிட்டன் இராணுவம் வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற விஷயத்துக்கே இடமும் இருக்காது, பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. லெப்டினன்ட் ஜெனரல் ராப் மார்கோவான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் நாட்டினுடைய ராயல் மரைன் படை அதிகாரி ஆவார். இவர் ராயல் மரைன் படை அதிகாரியுடைய முன்னாள் தளபதியுமே கூட. இதற்கு பிறகு தற்போது ஒட்டுமொத்த இங்கிலாந்து இராணுவத்தினுடைய கூட்டுப்படை துணை தளபதியாகவுமே பதவி வகித்து வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில இந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தினுடைய தரைப்படையில 1,09,086 வீரர்கள் இருக்கிறாங்க. அதே போல விமானப்படை எடுத்துக்கிட்டா 34,053 வீரர்களும், கடற்படையில் 35,215 வீரர்களும் இருக்கிறாங்க. ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இங்கிலாந்தினுடைய இராணுவ பலம் குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் பனிப்போர் காலத்திலிருந்தே இங்கிலாந்து இராணுவத்தினுடைய படைபலம் தொடர்ந்து குறைக்கப்பட்டே தான் வருது. சமீப காலமாக கூட ஐரோப்பாவில் ஒரு குழப்பமான சூழல் நிலவுற நிலையில கூட படைபலத்தை அதிகரிக்கிற முயற்சியில் இங்கிலாந்து இறங்கவில்லை. இருந்தாலும் ரஷ்யாவுடனான தாக்குதலுக்கு இப்போ தயார் அப்படின்னு பிரிட்டன் தெரிவிச்சிருக்கிறது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் அதற்கு தேவையான பணிகளை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் தனது வரி திட்டம் தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. அதில் அவர் சீனாவை விட மெக்சிகோ, கனடா ஆகிய இரு நாடுகளுக்கு தான் அதிகமான வரி விதிக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற அனைத்து பொருட்களுக்கும்
10% வரி விதிக்கப் போவதாகவும், அமெரிக்காவில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு காரணமாக இருக்கிற மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்க போகிறதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல போலியான பொருட்களை தடுக்க தவறியதற்காக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற அனைத்து பொருட்களுக்குமே ஏற்கனவே உள்ள வரியோடு சேர்த்து கூடுதலாக 10% வரியை விதிக்க போவதாகவுமே கூட ட்ரம்ப் இப்போ குறிப்பிட்டிருக்காரு. இது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் சமயத்திலேயே இந்த இறக்குமதி வரி தொடர்பாக அவர் தொடர்ந்து பேசி வந்தார். பொதுவாக அமெரிக்காவில் பணியாட்களுக்கு, அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு ஊதியம் அதிகம் தரணும், இதனால் பெரும்பாலும் எந்த ஒரு பொருட்களும் அங்கே உற்பத்தி செய்யப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. மாறாக இதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைனா, இந்தியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்கர்களுக்கு குறைந்த விலையில் பல பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இது ஒரு காரணமாக அமையுது. அதே போல் இறக்குமதி செய்வதாலே அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை அப்படிங்கிறதுமே பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. தான் அதிபராக தேர்வானா எல்லா இறக்குமதிகளுக்கும் வரி விதிக்க போவதாகவே ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு. அப்படி இறக்குமதி வரி விதித்தால் அதற்கு பயந்து பல நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே தொழிற்சாலைகளை அமைத்து உற்பத்தியை தொடங்கும் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதன் காரணமாகவே அவர் இறக்குமதி வரியையுமே அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இது தொடர்பாக பொருளாதார வல்லுநர்கள் வேறு விதமாக எச்சரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்குமதி வரியை அதிகரிக்கும் போது பல்வேறு பொருட்களுடைய விலைவாசி உயருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பணவீக்கத்தையுமே அது அதிகரிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் விதிக்கிற இறக்குமதி வரி அமெரிக்கர்களுக்கே மைனஸாக முடியும், இதனால் பொருட்கள் எல்லாமே காஸ்ட்லியாக மாறும், இதனால் ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிக்கக்கூடாது அப்படின்னுமே கூட எக்கனாமிஸ்ட்லாம் எச்சரித்து வராங்க.